இளைஞர்களுடைய நல்ல வாழ்க்கையை தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? இந்த நிகழ்ச்சியை நடத்துறது நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நல்லாங்கிற வார்த்தை நல்லங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுதான். தம்பி நல்லா படிக்கணுமியா, நல்லா இருக்கணுமியா. நல்லா இருங்கிறத நம்ம ஒவ்வொரு விதமாக சொன்னால் அதனுடைய அர்த்தம் மாறும். நல்லா அறியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷமாக நல்லாருன்னு அர்த்தம். நல்லாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசமாக போடான்னு அர்த்தம். நல்லாருறா அப்படின்னா நீ இருந்துருவியா அப்படின்னு அர்த்தம். நல்லாரு அப்படின்னா உனக்கு இதோட கதை முடிய போதுறான்னு அர்த்தம். இதுதான் தமிழ் மொழியினுடைய ஒரு அழகே இதுதான். நல்லாரு அப்படின்னா நீ சந்தோஷமாக இருன்னு அர்த்தம். நல்லாரு அப்படின்னா நாசமாக போன அர்த்தம். நல்லாரு உனக்கு இதுதான் கடைசின்னு அர்த்தம். ஒரே வார்த்தை உச்சரிக்கிற முறையில் அதனுடைய அர்த்தம் மாறுது. ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிறது நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நல்லா பேசுகிறது முக்கியம் இல்லை, நல்ல கருத்துக்களை பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேடையில் இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லை. கீழேருந்து நம்ம என்ன வேணாலும் ரகலை பண்ணலாம், கத்தலாம். என்னுடைய கல்லூரி மாணவர்கள், உண்மையிலே நான் இதுவரைக்கும் பல கல்லூரிகளில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இவ்வளவு டிசிப்ளினாக இருக்கிற ஒரு கல்லூரி ஊரிஸ் கல்லூரியை தவிர வேறு எதுவும். இளைஞன் என்பவன் யார்? இளைஞனுங்கிறவன் ஒரு குழந்தை சிறுவனாகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவனுக்கு பேர் இளைஞன்னு பேர். 17-18 வயசு ஆனவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு பலவிதமான சோதனைகள், ஏமாற்றங்கள், வேதனைகள். காரணம் இன்றைக்கி இருக்கவங்க எல்லாருமே தாய் தந்தையரோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க எல்லாருன்னு சொல்ல முடியாது. இளம் வயதில் தந்தை இழந்தவர்கள் இருப்பார்கள், இளம் வயதில் தாயை இழந்தவர்கள் இருப்பார்கள், இளம் வயதில் பெற்றோரையே இழந்து மற்றவர்களால் வளர்க்கப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் செத்து விடவில்லை, நம்பிக்கையோடு அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. சாதாரண சோதனை, வேதனை, ஏமாற்றம், கலக்கம் எல்லாம் சின்ன வயசில் நம்மளுக்கு நடந்திருக்கும். நம்ம ஒரு பொருளை ஆசையாக கேட்டிருப்பான், அப்பா வாங்கி தர மாட்டேன்ருப்பார். ஒன்று இதை கூட வாங்கி தர மாட்டேன்றாரு. ஒரு 12th படிக்கிறப்போ ஒரு பொண்ணு மேலே ரொம்ப பிரியப்பட்டிருப்பான். அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். அவங்க அப்பா பாடாதி, அவர் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இன்ஸ்பெக்டர் மேல்கிட்ட போய் அவ்வளோ தைரியமாக பேச முடியுமா? பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க பொழுது போலன்னா. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். கடைசி வரைக்கும் பேசவே முடியாமல் அந்த பிள்ளை கல்யாணம் வேறு ஆகியிருக்கேன். கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகளோடு வர்றப்ப பேசுவோம் அந்த பிள்ளைகிட்ட. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை சொல்கிறதா வேணாமான்னு இருக்கேன். நீ 12th படிக்கிறப்போ உன்னை நான் ரொம்ப நேசித்தேன் அப்படின்னு 3 பிள்ளையில தூக்கிட்டு வர்றப்போ சொல்ல முடியுமா? அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அவங்க வீட்டுக்காரரு இதை என்கிட்ட சொல்லலாம், முட்டை இப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கட்டியிருக்கவே மாட்டேன்டின்னு 20 வருஷம் கழித்து சண்டை போடுறேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த பிள்ளையை பார்க்கும்போது. ஒரு காலத்தில் அந்த பிள்ளையை நம்ம நேசித்தோமே, ஆனால் அதுக்கு நமக்கு கிடைக்கல. ஆனால் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னும் பல கதவுகள் திறக்கப்படும் என்பது தான் உண்மை. ஒரு பொண்ணை ரொம்ப ஆசைப்பட்டு நேசிக்கிறான், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணைத்தான் நான் எப்படியாவது கட்டியே ஆகணும்னு அருவாளை தீட்டிக்கிட்டு பின்னாடியே அலைகிறான் பார். இது மாதிரி ஒரு பைத்தியாரத்தான் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அந்த பெண் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதைவிட இன்னொரு சிறந்த பெண் எனக்காக ஒரு மூலையில் காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நினைக்கிறான். அதே தான் நம்மளுக்கும், அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகளுக்கும். ஒரு பையனை ரொம்ப ஆசைப்பட்டு நேசிச்சிருங்க. இவன் தான் எனக்கு எல்லாம், அவன் இல்லாட்டி என்னால் இருக்கவே முடியல, எதை பார்த்தாலும் அவன் முகமாக தெரியுது அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் அந்த அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையை கேட்டு கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறமா அவன் முகரையவே போட்டோவில் வச்சு பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறத விட இல்லை, இந்த வாழ்க்கை, இந்த கதவு நமக்கு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த கொடை, மக்களுக்காக நான் நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு வாழ்க்கை காத்திருக்கு, எனக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் நம்ம கைப்பிடிச்சு வாழுவோம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் நம்பிக்கை. இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? 11,000 கோடி வாங்கிட்டு வெளியே போனாருன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் நானும் பார்த்துருக்கேன்,
500 ரூபாய் வாங்கிட்டு உங்ககிட்ட எழுதி வாங்குறாங்க. நம்ம ஊரில் வந்து பாருங்க, 1,00,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு மாமா நான் எழுதி கொடுக்குறேன்னு, அட போயா மாப்பிள்ள, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதாயா கலாச்சாரம். என்னதான் அப்போ 500 ரூபாய்க்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ என்ன நீ படிச்சு பிரயோஜனம், என்ன காசு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன்யா. இங்கே அடுத்து கல்விக்கு வரேன்யா. கல்வி படிக்கிற சொல்கிறாங்க. இந்த காலத்து பசங்கிட்ட நீங்கள் எதனா போய் பேச முடியுமாயா? ஒன்றும் இல்லையா, வீட்டுக்கு மாமா வராரு, அப்பா டேய் மாமா வராரு வணக்கம் வைக்கணும்னு, அவன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அந்த ஆளுக்கு நான் ஏன் வணக்கம் வைக்கணும் அப்படின்வான். டேய் எழுந்து நில்றா அப்படின்னுவாரு. நான் எதுக்கு எழுந்து நிற்கணும், அந்த ஆள் நான் ரிங் மாஸ்டரா போ சொல்லி அவரை அப்படின்வான். இதே நம்ம காலத்தில் டேய் மாமா வந்துக்கிறாரு அப்படியே திருப்பி எழுந்துச்சி போயிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துனது கொடுத்து வாங்க மாமா நீ வெல்கம் பண்ணுவோம். அதுதான் என் கலாச்சாரம் நான் சொல்கிறது. கல்வின்றாங்களே, கல்வியோடு சேர்த்து கலாச்சாரமும் சொல்லி கொடுக்கணும். அதுதான் கல்வி. அந்த காலத்தில் ஒழுக்கம் கற்றுக்கூட ஆட்டோமேட்டிக்காக கல்வியும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் கல்வியை வந்து வியாபாரமாக தான் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஐயா கலாச்சாரம்னா என்னங்க ஐயா? கலாச்சாரம் என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையும் நம்ம அறிவுத்துறையும் சேர்ந்து காட்டுவது தான் கலாச்சாரம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி கலாச்சாரமும் நாகரிகமும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சுவையாகவும் ருசியாகவும் கேட்டிங்கன்னா அவன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போவான், யாரையும் அவன் பைத்தியக்காரன் வந்திருக்கான் போல அப்படின்னு. எப்பவுமே ரெண்டும் ஒன்றுன்றதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஐயா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பணக்காரன் ரொம்ப பெரிய, நான் காரில் போகிறேன் அதில் போகிறேன்னு. ஏதோ பொருளாதாரம் பேசுனீங்களே, பணக்காரன் அவன் அங்கே போயிட்டான்னு. என்ன தான் 11 கோடி வாங்கி வெளிநாட்டில் போய் உக்காந்தாலும், நீ என்ன தான் பணத்தை வச்சு கோடியிலே பிறந்தாலும், ஒரே ஒரு சின்ன பூகம்பம், நம்ம விவசாயி மாதிரி தெருக்கோடியில் தான் நீ பிறந்தாகணும். என்னதான் காசு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் உன்னை மதிக்க தெரியணும். ஒரு மனுஷனை மதிக்க தெரிஞ்சாதான் அவன் மனுஷனே, என்னதான் காசு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும். ஐயா பொருளாதாரம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம கல்விக்கே வருவோம் திருப்பி. ஐயா ஒரே ஒரு விஷயம், நம்ம ஊரில் வந்து கல்வின்றது எப்படி ஆக்கியிருக்காங்க ஐயா? கல்விங்கிறது எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. யார் மணிப்பரிசு பெருசாக இருக்கோ அவன் நல்ல கல்வியை வாங்கிட்டு போயிடுறான். பரிசு கம்மியாக இருக்கிறவன் நல்ல கல்வி கிடைக்காம கஷ்டப்படுறான், அவ்வளோதான். இன்னைக்கு கல்வியினுடைய நிலைமை அதுதான். ஐயா சொல்கிறாங்க பிறக்கிறதுக்கு கூட பணம் வேணும்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் நான் சொல்கிறேன் பிறக்கிறதுக்கு கூட பணம் வேணும். ஆனால் பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆவணாவும் அப்பா அம்மான்னு தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர எப்படி காசு சம்பாதிக்கணும் எப்படி படிக்கணும்னு யாரும் சொல்லி கொடுக்கலையா. அதுதான் நம்ம தமிழரோட மரபு. இது தெரியாமல் எல்லாம் கல்வி காசு பணம் அப்படின்னு போகிறாங்க. அதே ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இது யாருன்னு உங்கள் அம்மாவை கை காட்டி கேட்டால் அம்மான்னு தான் சொல்லுமே தவிர ஆப்பிள் பி ஃபார் பால் அப்படின்னு பிரதரை காட்டி பி ஃபார் பால்னுலாம் சொல்லாது, அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு தான் சொல்லுமே தவிர. அதுவும் இல்லாமல் அது மரியாதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த காலத்தில் பசங்க அப்படியா இருக்காங்க ஐயா? அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து தெய்வம், அதாவது ஆசானை வந்து தெய்வமாக பார்த்தாங்க. கல்வி வந்து அதாவது கல்வி கற்கிறதுக்கு கல்லூரிக்கு வந்து கோயிலில் வரான். இப்போ வர்றவங்களாம் அப்படியே வரான், டூரிஸ்ட் பிளேஸுக்கு வர மாதிரி வரான். அட்டனன்ஸ் போறியா அப்படின்ட்டு போயினே இருக்கிறான். இதையா கலாச்சாரம்? ஐயா எல்லாரும் பொருளாதாரம்னு பேசினாங்க, நானும் ஒத்துக்கிறேன். வாழ்க்கைக்கு பொருளாதாரம் இன்றி அமையாதது தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை நீ உன் கூட தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு உனக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது கல்வி தான். ஐயா கல்வியின் மூலமாக இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள், ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் அப்துல் கலாம் அவர்கள். ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்விங்க ஐயா, அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யாருங்க ஐயா? அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் தானே கேட்டீங்க. எனக்கு ஞாபகம் வர்றது டாட்டா அவர் இருந்திருப்பார். அவர் தான் அநேகமாக பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். ஏப்பா கேட்டத? ஐயா அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பணக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் அம்பேத்கர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் கற்றுக்கிட்ட கல்வி. ஏன் இந்திய அரசியல் சட்டம்ன்றதை அமைச்ச அம்பேத்கரை தான் இன்னைக்கு நாம நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கோங்க ஐயா. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் படித்த ஒரு இந்தியன் யாருன்னா அவர்தான் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர். ஐயா நீங்கள் பரிமேல் அழகர்னு ஒரு படம் இப்போ வந்திருக்கு, அந்த படத்தை பார்த்தீங்களா ஐயா? பரியேறும் பெருமாள் படம் பார்த்தேன் ஐயா. அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து லா காலேஜில் வந்து சேர்றதுக்காக வருவார். பிரின்ஸ்பால் கூப்பிட்டுட்டு, தம்பி நீ என்னவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு கேட்பாரு.
அதுக்கு அவர் ஹீரோ சொல்லுவார், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு. பிரின்ஸ்பால் சொல்லுவார், தம்பி நீ டாக்டர் ஆகணும்னா இது சட்டக்கல்லூரி, இங்கேனா வந்து சேரக்கூடாது, மருத்துவக் கல்லூரி தேடி போய் சேருன்னுவார். அவர் சொல்லுவார், ஐயா நான் ஊசி போடுற டாக்டரை சொல்லற, நான் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆகணும்னு சொன்னாருங்கய்யா. படத்துலையும் எல்லாரும் கைதட்டினாங்க. காரணம், ஒரு லா காலேஜில் சேர்ந்து நான் டாக்டர் அம்பேத்கராக மாறணும்னு சொன்னான் பாருங்கள் அந்த கதாநாயகன். அந்த படத்தை தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். பரியேறும் பெருமாள் என்ற படம். அந்த டைரக்டர் மாரி செல்வராஜுடைய கரங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வை தனக்கே உரிய அழகான பாணியில் மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பணக்காராக இருந்தவர் யாருங்க ஐயா? அப்துல் கலாம் ஐயா இருந்த காலத்தில் பணக்காரரு ரிலையன்ஸ் அம்பானி தான். ஐயா அவரோட பிறந்த நாள் எப்போங்க ஐயா? அம்பானியோட பிறந்த நாளா? அம்பானிக்கே தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு எப்படி தெரியும்? அம்பானியோட பிறந்த நாள் எனக்கு தெரியாதுப்பா. ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பிறந்த நாள் எப்போங்க ஐயா? அக்டோபர் 15ஆம் தேதி தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய நாட்டோட குடியரசு தலைவராக இருந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பணக்காரரோட பேர் நம்ம யாருக்கும் ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் எப்போன்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா அவர் கற்றுக்கிட்ட கல்வியும் அவர் கல்வி மேலே கொண்ட ஈடுபாடுனாலையும் தாங்க ஐயா. ஐயா ஒரு கோயிலை கட்டினா ஒரு இந்து மகிழ்ச்சி அடைவார், இன்ஷா அல்லாஹ். ஒரு பள்ளிவாசலை கட்டினா ஒரு முஸ்லீம் மகிழ்ச்சி அடைவார், ஒரு சர்ச்சை கட்டினா ஒரு கிறிஸ்டின் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் நீ கல்வியை கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிப்பாரு, அந்த கடவுளே மகிழ்ச்சி அடைவார்னு சொன்னவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அன்னைக்கு மாணவர்களோட புத்தக பையை எல்லாரும் பார்த்த பொழுது மாணவர்களோட இறைப்பையை பார்த்தவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். இங்க எத்தனை பேருக்கு டாக்டர் சுப்பிரமணியத்தை தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு மருத்துவர். இன்னைக்கு அவர் இந்த உலகத்துல இல்லை. அவர் 2 ரூபாயில அவரோட மருத்துவ சேவையை சென்னையில் ஆரம்பிச்சாரு. அவர் மறைகிற வரைக்கும் அவர் வாங்கின ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் கூட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த திருவண்ணாமலையில் நான் பட்டு வேஷ்டி, பேக்கில் ஃபைலில் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொண்டு போனேன். இது மொய் வேறு 1001 ரூபா மொய் வச்சுருந்தேன். நான் போயிட்டு நல்லா இருங்க, நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு நேராக பந்திக்கு போனேன். அங்கே பார்த்து என்ன ஒரு ஆள் சொன்னான், மொய் போட்டியா? இல்லைங்கய்யா. சோத்துக்கு வந்தால் வந்தது மொய் போடணுமே, அது தெரியாதா? இல்லையா போடல. ஏன்பா இப்படிலாம் வரீங்க? நான் கல்யாணம் பண்ணுறதே காசுக்கு தான்ப்பா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கல்யாணம் பண்ணுறதே காசுக்கு தான். அப்போது நான் படித்த கல்வி, என்னோடய கலாச்சாரம் எதுவுமே அப்போ எனக்கு முன்னாடி வரல. நான் கொண்டு போன 1001 ரூபா மொய் தான் எனக்கு என்னை காப்பாற்றுச்சு. எல்லாம் எள்ளுவர் செய்வர், எல்லாம் செய்வர் சிறப்பு. ஒரு செல்வந்தனுக்கு தான் எல்லாருமே சிறப்பு செய்கிறாங்க. ஒரு படித்தவனுக்கெல்லாம் யாரும் சிறப்பு செய்யலையா? ஏன்னா செல்வந்தன் அவங்களுக்கு திருப்பியும் செய்யணும் ஒரு நம்பிக்கை. படித்தவன் செய்வானா, போவான், தனக்கு தேவைப்பட்டதை செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பான்யா. எல்லாருமே நம்புறது ஒரு பணம் இருக்கிறவன தான் எல்லாருமே நம்புகிறான். இப்போ ஊரிஸ் கல்லூரி பையன் போகிறான்யா, ஒரு டிகேஎம் காலேஜ் பக்கமாக போகிறான். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சிரிச்சிட்டே போகுது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுது, மச்சி என்ன ஒரு பையன் காதலிக்கிறான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுது, மச்சி அந்த பையன்கிட்ட பணம் இருக்கா? முதல் வார்த்தை, அந்த பையன்கிட்ட பணம் இருக்கா? ஏன் மச்சின்னு கேட்டா, இல்லை உன் கூட வரேன், உனக்கு செலவு பண்ணணுமே, பீச்சு பார்க்கு இதெல்லாம் சுற்றணுமே, அதுக்கெல்லாம் பணம் வேணும் மச்சி. இன்னொரு 2வது கேள்வி கேட்பாயா, அவகிட்ட வண்டி இருக்கா? வண்டியில் பெட்ரோல் இருக்கா? முக்கியமான கேள்வி 3வது கேள்வி, மச்சி ஏடிஎம் கார்டில் காசு இருக்கா? ஏன்னா அதெல்லாம் கேட்டதெல்லாம் எதுக்கு? நான் வண்டியில் சுற்றுறப்ப பெட்ரோல் காலியாச்சுன்னா நடு ரோட்டில் போய் எங்கேயும் நிற்க முடியாது. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணணும். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் தீபாவளி பண்டிகை வரையா, தீபாவளி பண்டிகை வீட்டில் துணியெலாம் கேட்க மாட்டான். பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து, மாமா எனக்கு துணி வேணும் மாமா, எனக்கு இப்போ நியூ மாடல்லே வேணும் மாமா. அதுவும் நியூ மாடல் எப்படி இருக்கும்? கிழிஞ்சு போன துணி, கந்த துணி இதெல்லாம் சேர்த்து வச்சு தைச்சி கொடுத்துருப்பேன். அது போக 5000 சொல்லுவேன். அது 5000 மாட்டினா, மாமா நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, எனக்கு 5000 செலவு பண்ண மாட்டியா? இதெல்லாம் சொல்லுவோம் அந்த பொண்ணு. நாட்டில் திறமை இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் திண்டாடிட்டே இருக்கான்யா. எதுக்கு? நான் தினமும் ஒரு இன்டர்வியூ போகிறான். போன இடத்துல, தம்பி படிச்சிருக்கீங்களா, எவ்வளோ வச்சுருக்கீங்க, காசு கொடுத்தா வேலை கொடுத்துரும், இதுதான் சொல்கிறான்.
ஆனால் காசு இருக்கிறவன் படிக்க மாட்டான்யா, தினம் தினம் கொண்டாடுறாயா. அவன் வச்சுட்டு இருக்க காசை வச்சு என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே பண்ணுறாயா. கம்பெனி கட்டுறான், ஸ்கூல் கட்டுறான், காலேஜ் கட்டுறான். இதெல்லாம் வர காசெல்லாம் பத்திரமா பேங்க்கில் போடுறான்யா. அடுத்தது பேங்க்கில் போட்டு அவன் யோசிப்பான், நெக்ஸ்ட் என்ன கட்டணும், யார் கூட வெளியே போகணும், என்ன கார் வாங்கணும், எந்த ஃபிகரை உஷார் பண்ணணும், டியூக் வாங்கணுமா இல்லை BMW கார் வாங்கணுமா, ஏதோ யோசனையா. நான் வந்து சொல்கிறேயா, இத்தனை யூஸ் பண்ணுறையா. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற அந்த காசை வச்சு தான்யா. எங்களுக்கு ஒரு ரூபாய் அரிசி வாங்க காசு தான் வேணும், ஒரு பொழுது குழம்பு செய்யும் காசு தான் வேணும். காசு இல்லாமல் நான் போய் கடையில் கேட்குறேன், எனக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, தம்பி காசு இருக்காப்பா, காசு இருந்தால் கொடுப்பா, கடன் கொடுக்குறேன், காசு இல்லை அமைதியாக மூடிட்டு போப்பான்றாரு. இது மளிகைக்காரர் கூட கடன் கொடுக்க மாட்டாரியா. ஆதார் கார்டு எடுத்துட்டீங்களாயா? ஆதார் கார்டு இருக்கு எனக்கு. எதுக்கு எடுத்தீங்க ஆதார் கார்டு? நீங்கள் எடுக்க சொன்னாங்க, எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கார்டெலாம் எடுத்தீங்களே, இதெல்லாம் எதுக்கு எடுத்தீங்க? நீங்கள் இந்திய குடிமகனுக்கு காட்டணும் தான் எடுத்தீங்க. ஆனால் உங்களை பணம் இருந்தால் தான் உலகமே மதிக்கையா. உங்கள் பணத்துக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பையா. சார், சென்னை போன்ற மாநகராட்சி பகுதிகளில் மாவட்ட அரசு சுவர்களை எல்லாம் விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமிய கலைகளினுடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கும். ஏன் அப்படி வரையப்பட்டிருக்கு? இவைகளை எல்லாம் நாம் மறந்து விட்டோம், அதற்காக தான் வரையப்பட்டிருக்கு. வாழத்தான் முடியல, வரைஞ்சினாச்சு நம்ம பின்னாடி இருக்கிற சமூகத்திற்கு காட்டுவோம் என்பதனால்தான். மறைஞ்சி போன கலாச்சாரத்தை அப்படியே விட்டுறாம நம்முடைய மரபிற்கும் தமிழ் மரபினர் சார்ந்த இனத்திற்கும் எதுடா வளர்ச்சி அப்படின்னு கேட்டா, மறைந்து போன கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வருவதுதான் வளர்ச்சி. ஆக ஒரு இளைஞன் கல்வியை எப்படி வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம், பொருளாதாரத்தை எப்படி வேண்டாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம், மறைந்து போன கலாச்சாரத்தை கொண்டு வர இளைஞர்கள் தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்களே வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வார்கள். சார், ஒன்றும் இல்லை, இந்த சமூகம் எங்களை மாதிரி இளைஞர்களை பார்த்து ஏன்டா கலாச்சாரத்தை சீரழிக்கிற, இங்க நின்று பேசுற அங்க நின்று பேசுறன்னு கேட்குறாங்க. நாங்கள் லவ் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ணுவோம், அது நீங்க சொல்ற கலாச்சாரத்தின் படி தானே பண்றோம். ஐயிரு வாயால மந்திரம் ஓத, கெட்டி மேளங்கள் முழங்க, அவள் கழுத்துல ஏற மஞ்சக்கயிறு நான் கட்டுற மஞ்சக்கயிறா தான் இருக்கும், அவன் நெத்தியில நிறையிற குங்குமம் நான் வைக்கிற குங்குமமா தான் இருக்கும், அவ காலில் போடுற மெட்டி நான் போட்ட மெட்டியா தான் இருக்கும். இதை விட சிறந்த உதாரணம் கலாச்சாரத்திற்கு வேற என்னையா சொல்ல முடியும்? ஐயா, ஒன்னும் இல்லை, இன்னைக்கு விவசாயம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவையான அங்கீகாரமும் மரியாதையும் இந்த சமூகத்தில் கிடைக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். இதற்கு விடையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக பெரிய விஷயம்தான் கடைக்குட்டி சிங்கம் என்ற ஒரு திரைப்படம். அதுல நம்மால நடிகர் கார்த்தி அழகா சொல்லியிருப்பாரு. பொதுவா பெத்தவங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட, தம்பி நீ டாக்டர் ஆகறியா, இன்ஜினியர் ஆகறியா, இல்ல வக்கீல் ஆகியான்னு கேக்குறாங்க. விவசாய ஆகறியான்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷனா கூட கேட்கறது இல்ல. ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல சார். நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ, தம்பி நீ டாக்டர் ஆகறியா, இன்ஜினியர் ஆகறியா, கலெக்டர் ஆகறியான்னு கேட்டாரு. அதோட மட்டும் நிறுத்தாம நீ விவசாய ஆகறியான்னு கேட்டாராம். நான் அப்பவே விவசாய ஆகிறேன்னு சொன்னா, விவசாயத்தை ஒரு ஆப்ஷனா கொடுத்த எங்க அப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாரு கார்த்தி. ஆனா இன்றைய இளைஞர்களின் மத்தியில் விவசாயம் ஒரு ஆப்ஷனா மட்டும் இருக்கக்கூடாது சார், அது என்னை பொறுத்தவரை அவர்களுடைய ஆக்குபேஷனா இருக்கணும். இளைஞனே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது கூட சேர்த்து விவசாயத்தையும் பண்ணிக்கோ, அதுதான் உன்னை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாச்சார கருவி. சர்வதேச அளவில் நடந்த சிலம்பம் போட்டியில சிதம்பரத்திலிருந்து சென்ற ஒரு அணிதான் ஜெயிச்சிச்சு. பல்வேறு தங்க பதக்கங்களை வென்று குவிச்சிச்சு. தங்க பதக்கங்களோடு மட்டுமல்லாமல் பல பதக்கங்களை வென்று குவிச்சிச்சு. ஆக இங்க பண்பாட்டையும் கலாச்சாரமும் இருந்தனால்தான் அவர்கள் நம் கண்ணிற்கு தெரிகிறார்கள். அவர்கள் நம் நாட்டின் பெருமையை, நம் நாட்டின் பண்பாட்டு கலாச்சார பெருமையை நம் நாட்டில் மட்டுமல்லாமல் பல்வேறு சர்வதேச நாடுகளில் நிலைநாட்டி அந்நாட்டை வளரச் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் வளர்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. ஐயா, ஒண்ணு இல்ல, பாரதிதாசன் ஒரு கவிதையில அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை படி அப்படின்ற ஒரே வார்த்தையை வச்சு அழகா மாயாஜாலம் பண்ணியிருப்பாரு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடக்கிற உறவை. வரும்படி வீரப்படி நான் சொன்னபடி வாக்களித்தபடி, கணக்கில் திங்கள் தோறும் கடம்படி, வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைபடி, மிதிக்கும் முன்னரே எண்ணி வைத்தனர், பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி. அதுக்கு அவங்க வைஃப் சொல்றாங்க, கேளுங்க. அப்படியா, அறியாதபடியாய் சொன்னேன், நாம் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றிடுவாராயின் நம் மக்கள் இப்படியில் கீழ்ப்படியில் உள்ளார்கள் என்றோ, அப்படி மெய்ப்படி அறிஞர் சொல்படி கேட்டு நடந்தால் மேல்படியில் வித்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தமிழ் கலாச்சாரத்தை அப்பயே பாரதிதாசன் சொல்லிட்டு போயிட்டாயா. பாரதியார் தன்னுடைய பாட்டுல அழகா சொல்லுவாரு. என்ன பாட்டுனா, வேற்றுமையில் ஒற்றுமையடா பாரதம்,
தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வல்லம் சோற்று வல்லம் கொஞ்சமா, இல்லை மானிட தத்துவம் தான் பஞ்சமா. இந்து இயேசு புத்தர் முகமதியர் ஆயினும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் வீதுண்டு சாவதே மேல் என்று வாழ்ந்த பாரதம் எம் பாரதம் அப்படின்னு என்னுடைய அப்பன் பாரதி அப்பயே எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார்.